ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இன்று ஆண்டவராகிய தேவனுடைய பலத்த ஆசீர்வாத கரம் உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், பிள்ளைகள் மேலும், நீங்கள் கைட்டு செய்யும் பணிகள் மேலும், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தின் மேலும் ரட்சிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இரட்டிப்பான அடையாளமாக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்வில் அது நிறைவேறுவதாக. இந்த முதல் நாளில் தேவாதி தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிட்ட சகல காரியத்தையும் அற்புதமாய், ஆசீர்வாதமாய், ரட்சிப்பாய் உங்களுக்கு அதை அவர் நிறைவேற்றுவார். இன்று முதல் 28ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம், தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தம். உமது ஜனத்தை ரட்சித்து அவர்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். இந்த உலகில் எத்தனையோ மதங்கள், மார்க்கங்கள் உண்டு. எத்தனையோ ஆயிரம் பேர்கள் எல்லாம் உலக மக்கள் கடவுளாக, தெய்வமாக சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆளுகை செய்கிற தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். அவர் ரட்சிப்பின் தேவன், அவர் பரிசுத்த தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் என்றும் மாறாத நித்திய அன்பின் தேவன், தன் ஜனத்தை உயர்த்துகிற தேவன் என்பதைத்தான் இந்த பரிசுத்த பைபிள் முழு உலகத்திற்கும் இன்றைக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் ஆதாம் ஏவாளையும் தேவன் உண்டாக்கி, பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார் என்பதை வேதத்தில் நாம் காண்கிறோம். ஆம், தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் என்று வேதம் போதிக்கிறது. இந்த புனித பைபிள் போதிக்கும் தேவன் அந்த தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொண்ட உலகில் உள்ள ஒவ்வொரு மகனையும் மகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆகவேதான் உபாகமம் 38ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதங்களை குறித்த எல்லா செயல்களிலும், எல்லா காரியங்களிலும் அவருடைய ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்தே அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு மாபெரும் அடையாளம் தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாம் தான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் பொன்னும் வெள்ளியும் கொண்ட ஆசைகளுடைய சீமானாயிருந்தார் என்று சொல்கிறது. ஆம், அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அரேபிய தேசத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை இந்த பூமி கொள்ளாது என்று பைபிள் போதிக்கிறது. லட்சக்கணக்கான ஆடு, லட்சக்கணக்கான மாடு, லட்சக்கணக்கான ஒட்டகங்களை விற்கிற ஒரு பெரிய தொழிலதிபராக ஆபிரகாம் இருந்தார். தங்க கட்டிகளையும் வெள்ளிக்கட்டிகளையும் அவர் விற்கிற ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஆபிரகாம் ரட்சிப்பின் மனிதனாகவும் இருந்தார். ஆகவேதான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வானத்தி பூமி உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி தங்க கட்டி, வெள்ளி கட்டி, லட்சக்கணக்கான ஆடு மாடுகளை காட்டிலும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவனை அவர் உயர்த்தினார். ஆகவே தேவன் மனிதனுக்கு தந்த அந்த அழியாத ஆசீர்வாதத்தை மனிதன் பாவத்தினால அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே சாபமும் இணையும்படி அவன் செய்து விட்டான்.
இதை தான் ஆதியாகமம் 3 வசனத்தில் பார்க்கிறோம். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அப்போ பாவத்தில் வாழ்கிற மக்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதத்தோடு கூட சாபத்தையும் அவர்கள் வைத்திருப்பதை காணலாம். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவை இன்னும் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளாத எத்தனை பெரிய செல்வந்தர்களாய் நீங்கள் பார்த்தாலும் அவங்க ஆசீர்வாதம் என்று சொல்கிற காரியத்தோடு கூட பாரம்பரியமான சாபமும் அவர்களோடு இணைந்திருக்கும். ஆனால் அந்த நல்ல தேவன் கலாத்தியர் 3 சொல்லுது போல, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து சாப பாவ கற்றிலிருந்து சாப சாத்தானின் கற்றிலிருந்து நம்ம இயேசு கிறிஸ்து ரட்சித்து விட்டார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிறகு நடந்தது என்ன? கர்த்தராகிய தேவன் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரிபூர்ண ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பினுடைய இதோ அடுத்த கட்டம், அவர் வாக்குத்தத்தம் செய்த சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இதை தான் இன்றைக்கு இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து நீங்கள நாமும் அறியும்படி தேவன் செய்தார். இந்த ஜனத்தை ரட்சியும், உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்தை உயர்த்தி அருளும். அன்பான தேவ ஜனங்களே, இந்த மே மாதத்தில் முதல் நாளில் இந்த வாக்குத்தத்தம் என்பது ரட்சிப்பும் ஆசீர்வாதமும். இது எத்தனை மகிமை இல்லையா? சேற்றில் விழுந்த ஒரு குழந்தைகளை பூரணமாய் கழுவுவதுதான் ரட்சிப்பு. அதுக்கு விலையுயர்ந்த ஒரு ஆடை உடுத்துவதுதான் ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் பூர்ண ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பான அடையாளங்களாய் அற்புதங்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். ஆகவே அனுதினமும் தேவனே என்னை ரட்சியும் ஆசீர்வதியும், என்னை ரட்சியும், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தொழிலை, என் படிப்பை, என் எதிர்காலத்தை, ஆண்டவரே என் திட்டங்களை ரட்சியும், ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆண்டவரை ரட்சிங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வோமா? நாம் நம்மையே தாழ்த்துவோம், நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேசரே, ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பான அபிஷேகமாய் உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே வாக்களித்து அப்படியே இதுவரைக்கும் கொடுக்கிறவரே, இந்த மாதத்தில் முதல் நாளாக இன்றைக்கு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பையும் நீர் சிலுவையில் சம்பாதித்த மகத்துவமுள்ள அழியாத ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஜனங்கள் மேல் ஊற்றுவீராக. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இவர்களே இவர்களுடைய குடும்பங்களும் இவர்கள் சம்பத்துக்களும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, சபைகளெல்லாம் ரட்சியும், ஆசீர்வதியும். ஊழியக்காரர்கள் போதகர்களை ரட்சியும், ஆசீர்வதியும். விசுவாசிகளை ரட்சியும், ஆசீர்வதியும். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.